இகமதி காக்கும் பரமனிலே கடந்திட வருவோம் படிதனிலே கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம். இறைவனை தேடும் உறவுகளே, இகமதி காக்கும் பரமனிலே கடந்திட வருவோம் படிதனிலே கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம். பாருங்கள் ஒன்று கூடுவோம் பாடிட அன்பின் பாதையில் தேடுங்கள் இறை வார்த்தையில் தேவனின் பொது வாழ்வினை. பதம் தனிலே தாழ்ந்தோர் வீழ்ந்தோர் நிலை களைந்திடுவோம். இயேசு தந்த புது வாழ்வு அதை விதையாய் மண்ணிலாம் விதைத்திடுவோம். பாருங்கள் ஒன்று கூடுவோம் வாழ்ந்திட அன்பின்
இறைவனை தேடும் உறவுகளே, இகமதை காக்கும் பரமனிலே, கலந்திட வருவோம் படிதனிலே, கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம். இறைவனை தேடும் உறவுகளே, இகமதை காக்கும் பரமனிலே, கலந்திட வருவோம் படிதனிலே, கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம். வாருங்கள் ஒன்று கூடுவோம், வாழ்ந்திட அன்பின் பாதையில், தேடுங்கள் இறை வார்த்தையில், தேவனில் புது வாழ்வினை. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாள் நம் அனைவரின் தாயாக இருந்து சிறப்பாக முதியோருக்கு அமைதியையும் ஆறுதலையும் தோழமையையும் அரவணைப்பையும் தருகிறார் என்று சிந்திப்போம். நம் வாழ்க்கையிலே நம்மோடு வாழ்ந்து வருகிற பெற்றோர், பெரியோர், முதியோர் இவர்களை எவ்வாறு ஏற்று வாழுகிறோம் என்று சிந்திக்க அழைக்கிறாள் அன்னை மரியாள். அம்மா மரியே, உம்மை போல, உமது அன்பு மகனைப் போல நாங்கள் அனைவரையும் அன்பு செய்து வாழ வரம் தாரும் என்று ஒரே குடமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதென்று, ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோலண்டு. ஞானமே மனிதர்க்கு உண்மையான நரைத்திரை, குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார். பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதே அவர் எடுத்துக்கொள்ள பெற்றார். தீமை அவரது அறிவு கூர்மையை திசை திருப்பாமல் இருக்கவும், வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்துக்கொள்ள பெற்றார். தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது. அலைக்கழிக்கும் இச்சை மாசற்ற மனத்தை கெடுத்து விடுகிறது. அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார், நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார். அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் இருந்தது. தீமை நடுவினின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்துக்கொண்டார். மக்கள் இதை பார்த்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார். தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் மனதில் ஏற்கவும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 37 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரிடம்
மீட்பு ஆண்டவரிடம் இருந்தே வரும், இருந்தே வரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 25 முதல் 38 வரை. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியவை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றார். அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசீர் கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரவேல் மக்களின் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசர் குலத்தைச் சேர்ந்த பானுவேனின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும்
அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இயற்கை ஆர்வலர்கள் இன்று நமக்கு அரியதொரு கருத்தை கூறுகிறார்கள். இன்றைய உலகிலே மிகப்பெரிய ஆசிரியர் சூரியன். அது மறையும் போது அமைதியையும் தோன்றும் போது நம்பிக்கையும் தருகிறது என்று சொல்லுகிறார்கள். சற்று அன்னை மரியாள் பக்கம் உங்கள் கண்களை திறப்புங்கள். அன்னை மரியாள் நமக்கெல்லாம் அமைதியையும் நம்பிக்கையும் தருகிறாள். எனவே இந்த சமுதாயத்தில் அவள் வீற்றிருந்து நம்மை வழிநடத்தி வருவதை பார்க்கிறோம். அதற்காகத்தான் வேளை நகர் வந்து, அம்மா மரியே, என்னை காத்து வழிநடத்தி எனக்கு அமைதியையும் நம்பிக்கையும் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவின் போதும், ஏன் ஆண்டு முழுவதும் அன்னையின் திருத்தலத்துக்கு வந்து அன்னை வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று அன்னை மரியாள் மனித சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட முதியோர், பெற்றோர், பெரியோருக்கு அமைதியையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் தோழமையும் தருகிறாள் என்று சிந்திக்க இருக்கிறோம். ஒரு அப்பா இருந்தார். அவர் அரசு வேலை பார்த்து கொண்டிருந்தார். நல்ல சமுதாயத்தில் உயர்நிலையில் இருந்தார். அவருக்கு 2 பையன்க. இந்த 2 பேரையும் சிறப்பாக படிக்க வைத்து நல்ல நிலையிலே வைத்த நேரத்தில் அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற நிலையிலே அவருடைய மனைவி அவளை தனிமையாக விட்டு இறந்து போகிறாள். தடுமாறி போனாள் இந்த பெரியவர். இந்த 2 மக்களுக்கும் மகன்களுக்கும் நான் எதிர்காலத்தை நான் வைத்து தர வேண்டுமே என்று சொல்லி முதன் மகனுக்கு பெண் பார்த்தார். நல்ல பெண் அமைந்தது. திருமணம் நடந்தது. 1 மாத 2 மாத கால இடைவெளியில் மூத்த மகள் மருமகள் தன்னுடைய கணவனை கூட்டிக்கிட்டு இவர்கிட்டேருந்து போயிட்டா. எனவே இளைய மகனோடு இவர் வாழ வேண்டிய சூழல். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இளைய மகனுக்கும் திருமணம் செய்ய வேண்டும். பெண் பார்த்தார். அழகிய, அறிவுள்ள, ஆறுதலான பெண். தன் வாழ்வு முழுவதும் இளைய மகனோடு கழித்து விடலாம் என்று சொல்லி இருந்தவருடைய தலையில இடி விழுந்தது. இளைய மருமகள் என்ன சொன்னா, வீட்டுக்காரனை பார்த்து, உங்க அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, நம்ம மட்டும் உங்க அப்பாவை பார்த்துக் கொள்வது நல்லதல்ல. எனவே 1 மாதம் பெரியவரிடமும் 1 மாதம் சிறியவரிடமும் இருப்போம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. நடக்க ஆரம்பிச்சது. பெரிய மகனுக்கு குழந்தை பிறந்து வளர்ந்து வந்தான். 11ஆவது வகுப்பு படித்தான். அவனுக்கு தாத்தா மேல கொள்ள பிரியம். தாத்தாவை தன்னோடு எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். பேசி பார்த்தான், தோற்று போனான். எனவே என்ன செய்வது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மாத பெரியவரோடு தங்குகிற நிலை முடிந்து பெரிய மகன் தன்னுடைய தந்தையை சிறிய மகனிடம் அனுப்ப கொண்டு போய் கொடுக்க வேண்டிய நேரம். அப்போ பையன் சொன்னா, அப்பா நானும் உங்களோட வரேன். 2 பேரும் போனார்கள். சித்தப்பா வீட்டில் விட்டுட்டு 2 பேரும் திரும்பி வரையில் மகன் தந்தையை பார்த்து கேட்கிறான், அப்பா என்றான். என்ன மகனே? எனக்கு ஒரு சந்தேகம் அப்பா அப்படின்னா. என்னப்பா அப்படின்னா, உங்க அப்பாவுக்கு 2 பிள்ளை. எனவே 1 மாதம் உங்களிடமும் 1 மாதம் தம்பியிடமும் இருக்கிறார்கள். ஆனா உனக்கு ஒரே பிள்ளை. நான் 1 மாசம் உன்னை வச்சு பார்த்துக்குவேன்.
அடுத்த மாதம் எங்கப்பா போவாய் என்று கேட்டாளாம். அன்பு சகோதரங்களே, வினையை விதைப்பவர்கள் வினையை அறுப்பார்கள். நான் என்ன மனநிலையோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அதே மனநிலை தான் எனக்கு தரப்படும் என்பதை வேதாகமத்தில் வாசிக்கிறோம், வாழ்க்கையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய 2 வாசகங்களையும் சற்று சிந்தித்து பார்ப்போம். சாலமோனின் ஞான நூல் முதல் வாசகத்திலே கொடுக்கப்பட்டது. முதுமையை பற்றி கேள்வி எழுப்புகிறார் சாலமோனின் ஞான நூல் ஆசிரியர். அதற்கு விடை தருகிறார் லூக்கா நற்செய்தியாளர். சாலமோனின் ஞான நூல் ஆசிரியர் சொல்லுகிறார், முதுமையின் மதிப்பு ஞானத்தில் உள்ளது. உன்னுடைய வாழ்நாட்களில் அல்ல, நீ 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் வாழுகிறாய் என்பதை பொறுத்து அல்ல, நீ எவ்வளவு தூரம் ஞானத்தோடு வாழுகிறாய் என்பதை பொறுத்திருக்கிறது. உண்மை வாழ்வே முதுமையின் உயர்நிலை. தீமை, வஞ்சகம் இவற்றை உன் வாழ்க்கையிலே அகற்றிவிட்டு தூய்மை உள்ளத்தோடும் நன்மையை அணிந்து நீ வாழ்ந்தால் வாழ்வின் பொருளை அணைய முடியும் என்று சொல்கிறார். நீடிய ஆயுள் அல்ல, குறுகிய வாழ்வானாலும் அருளும் இரக்கமும் பெற்ற வாழ்வே உண்மையான வாழ்வு என்று சாலமோனின் ஞான நூல் ஆசிரியர் அந்த விடையை கேள்வியை எழுப்ப நற்செய்தியாளர் லூக்கா இதற்கு பதில் தருகிறார். நற்செய்தியிலே 2 வயதானவர்களை பார்க்கிறோம். எங்க இருக்கிறாங்க? கோயிலில் இருக்கிறாங்க. அன்னைக்கு முதியோர் இல்லை பிள்ளை இருக்குது. எனவே இந்த 2 பெருசும் ஆலயத்திலிருந்து ஆண்டவருக்கு பணிபுரிந்து பாடல் பாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிமியோனுக்கு ஆண்டவர் ஒரு இறைவாக்கை உரைத்திருந்தார். மீட்பின் திட்டத்தை, மீட்பரை நீ சந்திக்கும் வரை சாக மாட்டாய். எனவே இந்த நம்பிக்கையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிமியோனுடையவும் அண்ணா வாழ்க்கையிலும் நேர்மையையும் இறை பற்றையும் இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை காண்பார்கள் என்ற உறுதியோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இருவரும் இயேசு பாலனை சந்திக்க ஆலயத்துக்கு வருகிறார்கள். அன்னை மரியாளும் சூசையப்பரும் இயேசு பாலனை தூங்கிக் கொண்டு எருசலேம் ஆலயத்திற்கு அர்ப்பணிக்க வருகிறார்கள். தூய ஆவியால் ஏவப்பட்டு சிமியோன் ஆலயத்துக்குள் வருகிறார். குழந்தையை கரங்களில் ஏந்தி, ஆண்டவரே இப்போதும் அடியானை அமைதியோடு போகவிடும், மீட்பின் திட்டத்தை நான் பார்த்துவிட்டேன் என்று ஆண்டவரை புகழ்ந்து அன்னை மரியாளுக்கும் சூசைக்கும் செய்தி ஒன்றை இறைவாக்கு உரைப்பதை பார்க்கிறோம். அதே போல அன்னாவும் ஆலயத்துக்குள் வந்து இயேசு பாலனை பற்றி எடுத்துரைப்பதை கேட்டு அன்னை மரியாவும் சூசையப்பும் வியப்புற்றார்கள் என்று சொல்லுகிறது நற்செய்தி. இப்பொழுது வேதாகமத்தில் இவர்களை முதியோரை பற்றி வேறு ஏதாவது செய்தி இருக்கிறதா என்று சிந்திப்போம். சீராக்கின் ஞான நூல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு ஈடாக உன்னால் எதை செய்ய முடியும்? அன்பு பிள்ளைகளே, உங்க பெற்றோர்கிட்ட போய் கணக்கு கேட்காதீர்கள். அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் சிந்திய கண்ணீர், அவர்கள் சிந்திய செந்நீருக்கு எதையும் ஈடு கொடுக்க முடியாது என்பதை சீராக்கின் ஞான நூல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே பெற்றோரை சுமையாக கருதாதீர்கள். உங்கள் குடும்பத்தில் வாழுகிற பெரியோரையும் முதியோரையும் சுமையாக கருதாதீர்கள், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். சீராக்கின் ஞான நூல் 8ஆம் அதிகாரம் 6 to 9 வசனங்கள், முதியோரை இகழாதே, புறக்கணிக்காதே, பணி செய்ய கற்றுக்கொள் என்று அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். எனவே என்னுடைய வாழ்வில் என்னோடு வாழ்ந்து வருகிற, எனக்காக தியாகம் செய்த என் பெற்றோரை, பெரியோரை, முதியோரை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறேன்? இப்பொழுது இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் இருந்த அந்த ஒப்புமை உறவை பார்ப்போம். அன்னை மரியாள் இயேசுவுக்காக தன்னை தியாகம் செய்கிறாள். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன நாள் முதல் கல்வாரி மலையிலே தன்னுடைய மகனை பரமதந்தைக்கு பலியாக ஒப்பு கொடுத்த நாள் வரை அவள் தன்னுடைய மகனின் அரவணைப்பிலே வாழ்வதை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், இயேசுவுக்கு 12 வயது, எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார்கள். இயேசுபாலன் காணாமல் போகிறார். 3 நாட்கள் தேடி திரும்பவும் ஆலயத்துக்குள் வந்து அவரை கண்டுகொண்டார்கள். அன்னை மரியாள் கேள்வி ஒன்று கேட்டாள், மகனே ஏன் இப்படி செய்தாய்?
உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே என்று கேள்வி கேட்ட அன்னை மரியாளுக்கு ஏன் என்னை தேடினீர்கள் என்று கேட்டுவிட்டு இயேசு அவர்களோடு திரும்பி வந்து பணிந்து வாழ்ந்தார் என்று சொல்லுகிறது நற்செய்தி. இறைவனின் வெளிப்பாடாக இருந்தார் இயேசு. இன்றைய நற்செய்தியிலே கேட்டோம், சிமியோன் இறைவாக்கினர் இயேசு பாலனை தூக்கி பிற இனத்தாருக்கு இருள் அகற்றும் ஒளி இவரே என்று அவர்களுக்கு முன்பாக இயேசு பாலனை தூக்கி பிடித்து சொல்வதை பார்க்கிறோம். பெற்றோருக்கு ஆசியாக விளங்கினார் இயேசு பாலன். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்னை மரியாளை பார்த்து, இதோ இந்த பாலன் பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அறிகுறியாக இருப்பான், உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ்வூடுருவும் என்று சொல்லி இருவரையும் ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள். கானாவூர் திருமணம். அங்கே அன்னை மரியாளின் பரிந்துரையை ஏற்று தன்னுடைய பணிவாழ்வை துவங்கி அன்னை மரியாளுக்கு கீழ்ப்படிவதை, தன்னுடைய பணிவாழ்வை துவங்குவதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். கல்வாரி மலை தான் பரமதந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றிவிட்டு நான் இறக்கப் போகிறேன் என்பதை புரிந்தவராய் அன்னை மரியாளை தனிமரமாய் விட்டு செல்லவில்லை இயேசுபிரான். தன்னுடைய சீடர் யோவானிடம் அன்னை மரியாளை ஒப்படைத்து, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி தன்னுடைய பொறுப்பான அந்த பணியை நிறைவேற்றுவதையும் பார்க்கிறோம். அன்னை மரியாள் ஆதி திருச்சபையிலே அந்த அப்போஸ்தலரோடும் சீடர்களோடும் பெண்களோடும் இருந்து ஜெபித்து வரப்போகிற எதிர்காலத்தை அவர்கள் சந்திப்பதற்கு அவள் அப்போஸ்தலியாக ஆறுதலாக இருப்பதையும் வாசிக்கிறோம். திருத்தூதர்கள் பணி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனவே திருச்சபை ஆரம்பிக்கின்ற நிலையிலிருந்து தன்னுடைய பிரசன்னத்தை, தன்னுடைய பரிந்துரையை அன்னை மரியாள் எடுத்து சொல்லி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது நமது விசுவாசம். வேளை நகரிலே வீற்றிருந்து நம் அனைவரையும் அரவணைத்து, என் அன்பு மகனே மகளே, ஒவ்வொரு ஆண்டும் நீ என்னை பார்க்க வருகிறாய், நான் உன்னோடு வருகிறேன், நான் உன்னோடு வாழுகிறேன் என்று சொன்ன அன்னை மரியாள் எனக்கும் உங்களுக்கும் தரும் செய்தி என்ன? சிந்திப்போம். அமெரிக்க நாட்டிலே தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற இறையியல் மேதை ஒருவர் இருந்தார். அவர் சின்ன பிள்ளையில் அவ்வளவு அறிவார்ந்த பள்ளியன் அல்ல, சாதாரண மாணவன். எனவே இவருடைய தந்தை இறந்து போக தாயினுடைய அரவணைப்பிலே இவர் வாழ்ந்து வருகிறார். இவரை ஒரு பள்ளியிலே சேர்த்து அம்மா அவனை வழிநடத்தி கொண்டு வருகிற நேரத்தில் ஒரு நாள் எடிசன் பள்ளியிலிருந்து ஒரு கடிதத்தை கொண்டு வருகிறார். கடிதத்தை கொண்டு வந்து, அம்மா, என் வகுப்பு ஆசிரியர் இதை உன்னிடம் கொடுக்க சொன்னார், இதோ என்று கொடுக்க அந்த அன்னை அந்த கடிதத்தை பிரித்து படித்தாள். அந்த கடிதத்தை படித்ததும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஊற்றுகிறது. இது புரியாத எடிசன், அம்மா என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று கேட்டபொழுது சுதாரித்துக் கொண்டாள். அவள் வாசித்தாளாம், அன்பு அன்னையே, உங்கள் மகன் பெரிய அறிவாளி, அவன் இந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய மனிதனாக வருவான். இவனுடைய அறிவுக்கு ஈடுகட்ட எங்களிடம் ஆசிரியர் இல்லை. எனவே இவனை உங்கள் வீட்டிலே வைத்து அவனுக்கு நீங்கள் ஆசானாக இருந்து வழிநடத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த மகனை அடுத்த நாளிலிருந்து பள்ளிக்கு அனுப்பாமல் இவள் ஆசிரியராக மாறினாள். எனவே தனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுத்தாள். பழைய புத்தக கடையிலே போய் புத்தகங்களை வாங்கி வந்து தன் மகனோடு சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாள். அவன் மேதையானான். மின் விளக்கை கண்டுபிடித்து இந்த உலகத்தின் நோபல் பரிசை பெறுகிறான். ஆனால் அந்த பரிசை பெற்ற பொழுது அவனுடைய தாய் அவனோடு இல்லை. எனவே அம்மா, இந்த பரிசை உனக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு நாள் அம்மாவின் அறைக்கு போகிறான். அங்கிருந்த பொருட்களை எல்லாம் அனுசரித்து வைத்துவிட்டு அவன் ஒரு புத்தகத்தை எடுக்கிறான். அதுக்குள்ளே இருந்து ஒரு கவர் விழுது. எடுத்தான், பிரித்தான், படித்தான், அம்மா என்று அலறினான். அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. என்னடான்னு பார்த்தா அங்கிருந்த வாசகம், உங்கள் மகனுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, இவன் எங்கள் பள்ளியிலே படிப்பதற்கு தகுதியற்றவன், இவனை உங்கள் வீட்டிலே வைத்துக்கொண்டு இவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்கள்,
இவன் எங்கள் பள்ளியில் இருந்தால் மற்ற மாணவர்களை பாதித்து விடுவான் என்று எழுதியிருந்தது. தன் மகனினுடைய தலையெழுத்தை மாற்றியவள் அன்னை. தன்னுடைய மகனை உயர்த்தி பிடித்தவள் அன்னை. தன்னுடைய பாசத்தாலும் அமைதியாலும் அன்பாலும் அரவணைப்பாலும் உயர்நிலையாலும் மகனை அன்பு செய்து உயர்த்தி பிடித்தவள் அன்னை. அதே அன்னைதான் இதோ வேளை நகரிலே வீற்றிருந்து நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நம்மிடம் ஒன்று கேட்கிறாள். என் அன்பு மகனே, மகளே, நான் உன்னை அன்பு செய்வது போல உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ அன்பு செய்கிறாயா? உன்னுடைய குடும்பத்திலே நீ இந்த சமுதாயத்திலே உருவாக காரணமாக இருந்த பெற்றோரை அன்பு செய்கிறாயா? உன்னோடு வாழ்ந்து வருகிற பெரியோரையும் முதியோரையும் அன்பு செய்கிறாயா? அல்லது சுயநலத்தோடு நான் என்ற குறுகிய வட்டத்துக்குள் அமைந்து கொண்டு இவர்களை புறக்கணிக்கிறாயா? என்னை பார், நான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற அனைவரையும் அன்பு செய்கிறேன். குறிப்பாக முதியோரையும் பெற்றோரையும் பெரியோரையும் அன்பு செய்கிறேன். நீ அவர்களை கைவிடலாம், நான் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி இந்த உறுதிமொழி தருகிற அன்னைக்கு நாமும் உறுதிமொழி தருவோமா? அம்மா மரியே, வேளை நகர் தாயே, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சிறப்பாக பெரியோரையும் பெற்றோரையும் முதியோரையும் அமைதியையும் அரவணைப்பையும் தோழமையையும் ஆறுதலையும் தருவேன். என் மனதை மாற்றி உமக்குகந்த பிள்ளையாக உம்மை போல வாழ வரம் தருவாயா என்று உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஆமென். தரும் காணிக்கை ஏற்றிடுவாயோ இறைவா, வரமாய் மாற்றிடுவாயோ. நீயோ எல்லாம் படைத்ததன்றோ, தரும் காணிக்கை ஏற்றிடுவாயோ இறைவா, வரமாய் மாற்றிடுவாயோ. நான் தரும் காணிக்கை ஏற்றிடுவாயோ இறைவா, வரமாய் மாற்றிடுவாயோ. என் அன்பு சகோதரங்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த அன்பின் பலி எல்லாம் அல்ல பரமதந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு உமக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மொக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று மக்கு ஒழிய புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு
எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும்
இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த அன்பு தெய்வம். நம் ஒவ்வொருவருக்காகவும் கல்வாரி மலையிலே தகன பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தவர். நாமும் இந்த தியாக வாழ்க்கையை வாழ்ந்திட நமது ஆன்மீக திடமாக வருகிறார். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please, Holy Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and have participated full Mass might come forward to receive the Holy Communion. People belonging to other religions and denominations are requested to remain in your respective places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள்
அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு நிறையாசி அளிப்பாராக. அன்னை மரியாளை போன்று நமது இல்லத்திலே வாழும் பெற்றோர் பெரியோர் முதியோரை அன்பு செய்து அரவணைத்து தோழமை கொண்டாடி வாழ்வோம் என்ற மனவுறுதியோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus heal you and touch you through the loving hands of His dear Mother, Our Lady of Velankanni. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இப்பொழுது திருக்கொடியானது புனிதப்படுத்தப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. The Lord be with you and with your spirit. ஜெபிப்போமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. May Our Lady of Health shower on all those who are gathered here her choicest blessing through her powerful intercession. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்னையே, தாயே, ஆரோக்கிய மாதாவே,
அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கியமாகவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கியமாகவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. வேளை மாநகர் வாழ் மரியே வாழி. மரியே வாழி. நீ வாழ்க, நீ வாழ்க தாயே, நீ வாழ்க. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.